ஹலோ ஆல், பிக் பாஸில் புதுசாக ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. இவ்வளோ நாளாக எல்ஜிபிடிக்கு சப்போர்ட் பண்ண பிக் பாஸ் திடீர்னு சேஞ்ச் ஆகிட்டாங்களா இல்லை இது அவங்களோட கேமான்னு தெரியல. ஸோ புதுசாக ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிலா நூரா ரிலேஷன்ஷிப். நூராக்கு வேறு வழி இல்லாமல் தான் வந்து ஆதிலா கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் நூராவோட வாயிலிருந்தே வந்து மோகன்லால் சொல்ல வச்சுருக்காரு. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ப்ரமோ வந்திருக்கு. ஆதிலா நூரா அண்ட் அனீஷ் தான் வந்து இந்த ப்ரமோவில் மெயினாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா, மோகன்லால் கேட்குறாரு, கடந்த ஒரு வாரமாக வந்து நீ அனீஷை வந்து ரொம்பவே இரிட்டேட் பண்ணிகிட்ருக்க, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஆதிலா அனீஷை ரொம்பவே எதிரியாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, பர்சனலாக அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆதிலா அனீஷை ஒரு டாஸ்கில் வந்து ஃபிசிக்கலாக அடிச்சிருக்காங்க வேறு. ஸோ இதெல்லாம் வந்து மோகன்லால் வந்து கேட்குறாங்க. இந்த சம்பவம் வந்து லாலேட்டன் வந்து கேட்க மாட்டாருன்னு நினச்சா திடீர்னு வந்து இப்போ இன்னைக்கு ப்ரமோவில் வந்து கேட்டிருக்காரு. நூரா கிட்ட வந்து கேட்குறாங்க. நூரா கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நூரா நீங்களே சொல்லுங்கள், இப்போது இவங்க உங்கள் கூட இருக்கும்போதும் வந்து இதே மாதிரி தான் இருப்பாங்களா, வீட்டில் இதே மாதிரி தான்னு கேட்குறாங்க. அதுக்கு நூராவோட ரிப்ளை தான் வந்து இங்கே ஹைலைட்டு. ஆமாம் லாலேட்டா, இவளோட கேரக்டரே இப்படி தான். ஸோ அதுக்கு வந்து மோகன்லால் வந்து கேட்குறாரு, அப்போ எப்படி இவ கூட நீ இருக்கன்னு கேட்கும்போது, என்ன பண்ணுறது, நான் வந்து தெரியாமல் மாட்டிக்கிட்டேன், அந்த மாதிரி ஒரு ரிப்ளை வந்து நூறா சொல்கிறாங்க. ஸோ மாட்டிக்கிட்டேன்னு சொல்லும்போது மோகன்லால் வந்து நம்மளை பார்க்குற மாதிரி ஒரு ப்ரமோவோட முடியுது. அதாவது இவ்வளோ நாளாக இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணவங்க, இல்லைனா இந்த கப்பிள்ஸை சப்போர்ட் பண்ணவங்க, திடீர்னு ஒரு நாள் வந்து என்னது இது ஃபுல் கேமே வந்து மாற்றிட்டாங்களா அப்படின்னு தோணுது. இல்லைனா ஆதிலா நூரா அவங்கக்கிட்ட இருந்தே வந்து உண்மையை சொல்ல வைக்கலாம். அவங்க வந்து நிஜமாலுமே விரும்பி தான் இந்த ரிலேஷனில் இருக்காங்களா, இவங்களுடைய மைண்ட் செட் என்னன்னு தெரியறதுக்காக சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணி அதுக்கப்புறமேட்டு இப்போ அவங்க வாயாலே வந்து உண்மையை வர வச்சுட்டாங்க. ஸோ இது கேட்டு ஆதிலா வந்து ஷாக்காக வராங்க. ஆக்சுவலி இந்த விஷயம் வந்து வெளியே வந்து ரொம்பவே பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, ஆதிலா தான் வந்து நூராவை ட்ராப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆதிலா தான் வந்து நூராவோட மைண்ட் சேஞ்ச் பண்ணி அவ கூட வச்சுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆதிலா விட்டு கொடுத்தா கண்டிப்பாக நூரா அவங்களோட ஃபேமிலி கிட்ட போயிடுவாங்க. ஃபேமிலி நூராவை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் ஆதிலா தான் வந்து நூராவை இந்த மாதிரி ட்ராப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆதிலாவோட இந்த ஒரு இது இல்லைன்னா கண்டிப்பாக நூரா வெளியே போவாங்க, இல்லைனா அவங்க ஃபேமிலி கிட்ட திரும்பி போவாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நூராவோட ஃபேமிலி அவங்களோட அப்பா அம்மாலாம் வந்து நூராவை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. நூரா ஒரே பொண்ணு தான் வீட்டுக்கு. ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே, அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவங்களுடைய பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நூரா அதிலாக்கு ஆப்போசிட்டாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. போன வாரமே வந்து நூரா அதிலா கிட்ட பேசுனது என்னென்னா, நீ வந்து அனீஷ் கிட்ட இந்த மாதிரி கோவப்படுறது சரியில்லை, ஸோ பார்க்குற ஆடியன்ஸுக்கும் வந்து ரொம்பவே இரிட்டேட் ஆகும், நீ இரிட்டேட் பண்ணிட்டுருக்கிறேன்னு சொல்லும்போது ஆதிலா சொல்கிறாங்க, என்னோடய கேரக்டர் இப்படி தான் உனக்கு தெரியாதா, நீ தான் இங்கே வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்ட, உனக்கு தான் வந்து வேறு என்னென்னமோ இமோஷன்ஸ்லாம் இருக்குது, நான் வந்து அப்படிலாம் இல்லை, எனக்கு என்ன தோணுதோ நான் பேசுவேன், என்னோடய கேரக்டர் இதுதான். அதுக்கு நூறாவும் சொல்கிறாங்க, எனக்கு தெரியல, மேபி இங்கே வந்து கூட என்னோடய மைண்டு வந்து ஒரு மாதிரி இருக்குது, ஸோ நீ வந்து இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணாத, பார்க்குறவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் வந்து இந்த ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி நடந்ததில்லை. ஃபஸ்ட் டைம் வந்து ஆதிலா நூரா அவங்களுடைய ஒப்பீனியனில் வந்து மாற்றி சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு தான் வந்து வெளியே இருக்கிறவங்களும் சோஷியல் மீடியாலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு. பிகாஸ் ஆஃப் ஆதிலா நூரா வந்து அவங்களோட ஃபேமிலியை விட்டுட்டு வந்துட்டாங்க, ஸோ ஆதிலா தான் வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு அலிகேஷன் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, சோஷியல் மீடியாவில் லேடிஸும் வந்து நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி அம்மா வயசில் இருக்கிறவங்கலாம் வந்து என்ன தெரியுமா பேசுகிறாங்க, ஸோ ரொம்பவே தப்பு இவங்க ரெண்டு பேரும் பண்ணுறது, இவங்க எவ்வளோ நாளைக்கு இதே மாதிரி இருப்பாங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சிடுச்சுன்னா இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது, ஸோ இவங்களுக்கு வந்து ஏதாவது நோய் வந்துடுச்சுன்னா யார் இருக்கா பார்க்குறதுக்கு, ஸோ இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் வந்து அந்த டைம்லேயே இருக்காது. இவங்க இப்படி இருக்கிறது இவங்களுடைய பெற்றோர்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதையே இவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, இவங்க திரும்பி வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இப்போ ப்ரமோலேயும் வந்து காமிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன ரிலேஷன் சொல்லிட்டு. ஃபைனலி நூரா வாய் திறந்து சொல்லிட்டாங்க, நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள்.